ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு குழம்பு செய்கிறது காட்ட போகிறேன். அதுக்கு பருப்பு, காஞ்ச மிளகாய் 10, இது ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான கொஞ்சோண்டு தேங்காய். இதுக்கு நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கினாலும் நல்லது தான், உங்கள் ஃப்ளேவர் இது தான். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பருப்பு வந்து நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சம் போட்டாலே போதும், இல்லைன்னா குழம்பு வந்து கெட்டியாயிடும். புளி கரைசல் கரைச்சி வச்சு அதுலேயே மிளகாத்தூளும் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். ப்ரௌன் நிறமாக மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்ச மிளகு, ஜீரகம், தேங்காயும் இதிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலே போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சிக்கணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம குழம்பு தாளிச்சிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கிறப்ப நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இது வெங்காயம் தாளிக்கிறப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கறி குழம்பா இருந்தாலும் சரி, காரக்குழம்புக்கு மட்டும் நீங்கள் தாளிக்கிறப்ப இதுமாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம். அதுவும் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து நம்ம வறுத்து வச்சதை கிரைண்ட் பண்ணின்னு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கிச்சு. நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை அரைச்சி இது நம்ம ஊற்றிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கூட கொதிக்க வைக்கலாம் குழம்பு. நீங்கள் வந்து இதுலேயே நம்ம காஞ்ச மிளகாய் போடுறதால நீங்கள் புளியில் வந்து மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்று, நான் வந்து எப்போதும் புளி கரைக்கிறப்பவே உப்பு ஆட் பண்ணிப்பேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, உப்பு போடலைன்னு நினைக்காதீங்க. உப்பு நான் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா கொதி வர மாரி இதெல்லாம் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா டிக் ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம், இறக்கிட்டு பரிமாறலாம். இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.